Hi friends, இந்த வீடியோவில் நம்ம 2 பாயிண்டர் டெக்னிக்குடைய பேசிக் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் இதோட அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ் எப்படிலாம் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த 2 பாயிண்டரை வச்சு சால்வ் பண்ணுறது, லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோன்றனால பேசிக்காக ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது 2 பாயிண்டர் வச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த 2 பாயிண்டரை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் லிஸ்ட்டில் மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். இது ஜாவா, பைத்தான், C++நாலும் இதே கான்செப்ட் தான். நீங்கள் நார்மலாக இருக்க வேர்டை லிஸ்ட்டாக மாற்றிடுங்க. மாற்றிட்டோம்னா நமக்கு இப்படி கிடச்சிரும். இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாயிண்டரை செட் பண்ண போகிறோம். ஐ வந்து ஜே, ஜீரோன்ற ஒரு பொசிஷன் 0th இண்டெக்ஸ்லையும், ஜே அப்படின்ற வேரியபிள் இதோட லென்த்தில் இருக்க லாஸ்ட் வேல்யூ, அதாவது லென்த் ஆஃப் LST -1. இதோட லென்த் வந்து 4, ஆனால் இண்டெக்ஸில் முடியிறப்ப 3 தான் முடியும். 0 1 2 3 தான் முடியும். அதனால் இந்த இடத்துல -1. இதோட லென்த்து 4, -1 பண்ணால் 3, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிரும். இப்போ நம்மளுடைய ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன அர்த்தன்றதை ஃபுல்லாக நான் கோடு எழுதிட்டு அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்வாப் பண்ண போகிறோம். பைத்தானால் நான் சிம்பிளாக ஒரே லைனை வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் க்ரியேட் பண்ண தேவையில்லை, நான் அந்த மாதிரி எழுதுகிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐயோட வேல்யூ இங்கே இருக்கும், ஜேயோட வேல்யூ இங்கே இருக்கும். இந்த ஸ்வாப் ஆயிரும். அப்போ DW இங்கே போயிடும். ஸ்வாப் ஆன அடுத்த செகண்டு ஐ 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆயிரும், ஜே 1 ஸ்டெப் டிக்ரிமெண்ட் ஆயிரும். அதாவது ஐ இங்கே போயிடும், 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகி ஜே 1 ஸ்டெப் டிக்ரிமெண்ட் ஆகி இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிறது இது மறுபடியும் ஸ்வாப் நடக்கும். இது எத்தனை தடவை நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஐ வந்தும் ஐயும் ஜேயும் சேம் பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் நடக்கும். அந்த சேம் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த ஜே இங்கே போயிடுச்சு, ஐ இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த வைல் கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணுறப்ப இது எல்லாமே இன்பிளேஸில் நடக்குதுன்றனால நமக்கு இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்றனால WROWன்னு வரும், DROWன்னு வரும். இதை வந்து நார்மலாக நமக்கு லிஸ்ட்டில் தான் ரிட்டர்ன் பிரிண்ட் ஆகும். நம்ம இதை ஜாயின் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது எடுத்து ஒன்றா கூட எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பைத்தான், C++ எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ இதோட கோடிங் காட்டுறேன். கோடிங்கில் எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் டீபக் பண்ணி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம எழுதின கோடு. இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டுன்றதுக்காக நான் டீபக் பண்ணி காட்டுறேன். டீபக் எப்படி பண்ணோம்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று செட் பண்ணிக்கணும். இந்த ரெட் கலரில் வருதுல்ல, இது இங்கே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரன் அண்ட் டீபக் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஆக்சுவலாக நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி மெமரி ஒர்க் ஆகுது, ஒரு ஸ்டெப்பு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்மளுடைய மெமரி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இந்த இடத்துல நம்ம காட்டும். மாதிரி வந்துருச்சா? இப்போ இதுதான் நம்மளுடைய அந்த மெமரி ஸ்டோர் ஆகிறது. இது வந்து நம்ம ஸ்டாக் மெமரி, எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் ஆகுதோ இதில் ஸ்டாக்கில் அப்படியே ஒன்று அடிக்கிட்டு வரும். இப்போ காட்டுறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். இப்போ நமக்கு நம்மளோட ஸ்டோரேஜில் வெல்கம்னு ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே இது நமக்கு லிஸ்ட்டாக மாறிடுச்சு, லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆகிடுச்சு.
அடுத்து I வந்து 0 ஆயிருக்கும். J வந்து இதோட லென்த்லேருந்து -1. இதோட லென்த் வந்து 7 -1 6. இப்போ நம்ம while loop வர போகிறோம். 0 less than 6. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். உள்ளே வந்தோடனே ஒரு ஸ்வாப்பிங் ஸ்டெப் நடக்கும். ஆனோடனே I 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகும், J 1 ஸ்டெப் டிக்ரிமெண்ட் ஆகும். ஆயிடுச்சா? ஆனோடனே மறுபடியும் அடுத்து கண்டிஷன் போயிடுச்சு. கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருக்குது. அடுத்து மறுபடியும் I கம்மியாக தான் இருக்குது, மறுபடியும் நடக்கும். அடுத்து இங்கே ஸ்வாப்பிங் நடக்குது. பார்த்தீங்களா? இப்போ இது ஆட் நம்பர், லென்த் ஆடில் இருக்கனால இது எல்லாமே கரெக்டாக ஒரு காமன் இந்த சின்ற ஒரு இடத்துல வரும். ஐயும் ஜேவும் ஒரே இதில் தான் இருக்கும். அப்பயும் சி மறுபடியும் ரீப்ளேஸ் ஆனால் சி தான் வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். அந்த பிரிண்ட் ஆனது இங்கே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன்.